இன்றைய செய்திகளை உங்களுக்கு வழங்குவோர் கோவை அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. கோவை கணுவாய் பகுதியில் கோவை மாவட்ட எர்த் மூவர்ஸ் உரிமையாளர் சங்கம் சார்பில் அடையாள வேலைநிறுத்தம் நடைபெற்று வருகிறது. இதில் 100க்கும் மேற்பட்ட ஜேசிபி வாகனங்களை ஒரே இடத்தில் நிறுத்தி அதன் உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதிய வாகன விலையேற்றம், எரிபொருள், உதிரி பாகங்கள், இன்சூரன்ஸ், வரி ஏற்றம் போன்ற காரணங்களால் நலிவடைந்து வரும் எர்த் மூவர்ஸ் தொழிலை மீட்டு இத்தொழிலை நம்பியுள்ள லட்சக்கணக்கானோரின் வாழ்வாதாரத்தை காத்திடவும் வாடகை உயர்த்திடக் கோரியும் கோயம்புத்தூர் மாவட்ட எர்த் மூவர்ஸ் உரிமையாளர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் கோவை கணுவாய் பகுதியில் நடைபெற்றது. கோவை மாவட்ட எர்த் மூவர்ஸ் உரிமையாளர் சங்க தலைவர் தங்கவேலு தலைமையில் நடைபெற்று வரும் இந்த வேலை நிறுத்தம் ஜூன் 22, 2026 முதல் ஜூன் 25, 2026 வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய வாகன விதிகள், வரி உயர்வு, காப்பீட்டு கட்டண உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடத்தப்படுவதாக சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். மாவட்டம் முழுவதும் மண்ணள்ளும் இயந்திரங்கள் மற்றும் தொடர்புடைய வாகனங்கள் இயக்கப்படாமல் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வேலை நிறுத்தம் காரணமாக கட்டுமானத்துறை மற்றும் மண்ணள்ளுதல் சார்ந்த பணிகளில் தற்காலிக பாதிப்பு ஏற்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சட்டவிரோத கனிமவள கொள்ளையை தடுக்க அரசு கனிம வளங்களை எடுக்க லைசன்ஸ் முறையில் உரிய அனுமதி வழங்க வேண்டும் எனவும் சங்கத்தின் கோரிக்கைகளை அரசு பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நிர்வாகிகள் வலியுறுத்தியுள்ளனர். போராட்டத்தில் கணுவாய் பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மண்ணள்ளும் இயந்திரங்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. வணக்கம்ங்க. கோவை மாவட்ட எர்த் மூவர்ஸ் உரிமையாளர் சங்கம் பதிவு எண் 120/2022 துணைத் தலைவர் பேசுறேங்க. அதாவது எங்களோட எதுக்காக இந்த வேலை நிறுத்தம், அடையாள வேலை நிறுத்தம் செஞ்சிருக்கிறோம்னா, டீசல் விலையேற்றம், உதிரி பாகங்கள் விலையேற்றம் மற்றும் ஆயில் விலையேற்றம், இது எல்லாம் வண்டிகள், புதிய வண்டிகள் விலையேற்றம், இது எல்லாம் கணக்கிட்டு பார்க்கும்பொழுது இன்னைக்கு எங்கள் வண்டிக்கு வாடகைக்கு ஓட்டுறது மிகவும் சொற்பமான வாடகையாக இருக்குது. எங்களுக்கு கட்டுப்படி ஆகிறது இல்லை. இதை வாடகையை உயர்த்தி கொடுக்கணும்னு நாங்கள் அடையாள வேலை நிறுத்தம் பண்ணியிருக்கிறோம். மற்றும் எங்களுக்கு ஜேசிபி உரிமையாளர்கள் மற்றும் ஆப்ரேட்டர்கள் இவங்களுக்கு எல்லாமே இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறதுனால தான் இந்த விலையேற்றம் கண்டிப்பாக பொதுமக்களும் மற்ற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதே மாதிரி அரசுக்கு ஒரு கோரிக்கை என்னன்னா, இந்த வருடாந்திர, அதாவது லைஃப் டைம் டேக்ஸ் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய நிதி சுமையாக இருக்குது. அதை பழைய முறைப்படியே வருடாந்திர டேக்ஸாக மாற்றி கொடுக்கணும். இன்னொன்று, ஆப்ரேட்டர்களுக்கு ஒரு நலவாரியம் அமைச்சு அதனால அவங்களோட ஒரு ஃபேமிலிக்கு இதுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. மேலும் அரசு இதுக்கு கனிமவளத்துறையில நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. அதுல எங்களுக்கு ஈஸியான வழிமுறைகளா காண்பித்து கொடுத்தா எங்களுக்கு இன்னும் சௌரியமா இருக்கு. இதனால நிறைய அந்த டிப்பர் ஓட்டுறதுல இதுல எல்லாம் கனிமவளை கொள்ளைங்கிறது நடக்குது, இல்லாம இல்ல. ஆனா சார் பாஸ், அதாவது எங்களுக்கு பர்மிட் வழிமுறை நடைமுறைய எளிமை பண்ணி கொடுக்கணும். அப்ப நாங்க அரசாங்க சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நாங்க தொழில் செய்யத்தான் விரும்புறோம். அதனால அந்த நடைமுறை சிக்கல்களை தவிர்த்து எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்னு முதலமைச்சர் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.